எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறமா நான் பண்ற அடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக்கும் இல்லை, பட் இன் ஜென்ரல் வாட் இஸ் பிசிக்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிசிக்ஸ்னா என்ன, பிசிக்ஸ்ல என்ன பண்றாங்க? நம்மளோட பிசிக்ஸ் வந்து இயற்பியல். இயற்பியல் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஐம் ஷூர் கேட்குற எல்லாருக்குமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். நான் சொல்றது என்னுடைய புரிதல். அகைன் நான் சொல்றேன், தவறா இருக்கலாம், தவறா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு கரெக்ட் மீ, கிரிட்டிசைஸ் மீ, அண்ட் இஃப் இட் இஸ் கரெக்ட் ஓகே, சரியா இருந்ததுன்னா ஏற்றுக்க. ஸோ நான் பார்த்ததில்ல பிசிக்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, விக்கிபீடியால ஒரு டெஃபினேஷன் ஒன்று பார்த்தேன், இந்த வீடியோ பண்ணலாம்னு. ஸோ அந்த டெஃபினேஷன்ல விக்கிபீடியால என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, the goal of physics is to understand how nature works. Exact statement இதுதானா தெரியல, பட் qualitatively this was the crux of the statement. அப்படின்னா என்ன, இயற்கை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மனிதன் செய்யும் முயற்சி, or the aim is to understand how this nature works or how this universe works. இன்னும் நான் இதை எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, there are something called the laws of nature, இயற்கையுடைய விதிகள். இந்த இயற்கையுடைய விதிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படி வந்து நம்ம சாலையில போறோம் அப்படின்னா டிராபிக் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, சிகப்பு இருக்கிறப்போ போகக்கூடாது, பச்சை லைட் எரிஞ்சா போகலாம், ரோட்ல இடது பக்கம் போகணும், இந்த மாதிரியான டிராபிக் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லேன்ல இந்த வண்டி போகணும். அது மாதிரி இயற்கையில நிறைய விதிகள் இருக்கு. அந்த இயற்கை விதிகளை மீறி இந்த உலகத்துல எதுவுமே, இந்த யூனிவர்ஸ்லயே எதுவுமே நடக்காது. ஸோ அந்த இயற்கையோடைய விதிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதன் செய்யற ஒரு அட்டெம்ப்ட், அதுதான் பிசிக்ஸ். பிசிக்ஸ்க்கு முன்னால இந்த மாதிரி இயற்கையோ இல்லை, இயற்கையே அப்படின்னா the most fundamental question எப்பவும் கேட்பாங்க, how it all began, எல்லாம் எப்படி உருவாச்சு, பிக் பேங் தியரியா, பிக் பேங் தியரி சரிங்கிறாங்க, பிக் பேங் தியரியில தவறு இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி எல்லாம் உருவாக்குது, இந்த உலகம் படைக்கப்பட்டதா, இஸ் தேர் அ காட் ஆர் இஸ் இட் அன் ஆக்சிடென்ட் ஆர் இஸ் இட் அ கிரியேஷன், காலம்னா என்ன, வெளினா என்ன, இந்த மாதிரியான அடிப்படை கேள்விகள் மனிதனுக்கு பல 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 கோடி வருடங்களாகவே மனிதனுக்கு கோடி வருடம் கொஞ்சம் ஒவ்வொரு மனித இனத்துக்கு இந்த கேள்வி ஆரம்பத்துல இருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கு ஆரம்பத்துல இந்த கேள்விகளுக்கு பதில் யார் சொன்னாங்க அப்படின்னா, ரிலீஜன் வாஸ் ஆன்சரிங் தீஸ் கொஸ்டின்ஸ். ரிலீஜன் தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தது. இன்னும் இதுவா சொல்லணும்னா, ரிஃபைண்டா சொல்லணும்னா, philosophers were answering these questions. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தத்துவவாதிகளும் மதவாதிகளும் மதத்தை நிறுவியர்களும் கடவுளின் பெயரால் பல பதில்கள் சொன்னாங்க. அண்ட் மதம், கடவுள், இதெல்லாமே these things are based on faith. அண்ட் இந்த உலகத்துல எல்லா நம்பிக்கைகளும் கேள்வி கேட்கப்படணும். அப்படி கேள்வி கேட்கிறப்போ ஒரு சில நம்பிக்கைகள் அந்த கேள்விகளை எல்லாத்தையும் தாங்கியில் இருக்கும், ஒரு சில பிலீஃப்ஸ்
were found to be rational. ஒரு சில beliefs were completely ad hoc, தவறான நம்பிக்கைகளா இருந்தது. ஒரு சில நம்பிக்கைகள் ஓரளவு ரேஷனலான நம்பிக்கைகளா இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிலீஜன் இல்லை இந்த மதம் இல்லை இந்த பிலாசபி இந்த தர்க்கம் இது மூலியமாவே இயற்கையை பற்றி இந்த உலகம் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தது. அப்போ there were few people and அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, you have to understand nature. If you want to understand nature, you have to look at you have to do some observations. You have to do some observations. So பூமி சூரியனை சுத்துது, சூரியன் பூமியை சுத்துது, பூமி தான் இந்த யூனிவர்ஸ்லயே மையத்துல இருக்கு. இந்த மாதிரி அவரவர்களுக்கு என்னென்ன கதை தோணுதோ அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மதத்துல ஒரு கதை இருந்தது. எல்லா ஊர்லயும் தலை சிறந்த அறிவியலாளர்கள் இருந்தாங்க. எல்லா ஊர்லயும் மூட நம்பிக்கைகளும் இருந்தது, நம்ம ஊர் உட்பட. எல்லா ஊர்லயும் நல்ல நல்ல கண்டுபிடிப்புகள் அந்த காலத்திலேயே தெளிவான சிந்தனைகளும் இருந்திருக்கு. அதுவும் நம்ம ஊர்ல இருந்திருக்கு, மற்ற ஊர்லயும் இருந்திருக்கு. ஸோ பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்போ அடிப்படைவாதிகள் செய்யற ஒரு தவறு என்ன அப்படின்னா, இந்தியால இதெல்லாம் இருந்தது, எங்க ஊர்ல இதெல்லாம் இருந்தது, மற்ற ஊர்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ அதுல உண்மை இல்லை. இந்த ஊர்லயும் இருந்தது, மற்ற ஊர்லயும் இருந்தது. இந்த ஊர்லயும் தவறுகள் இருந்தது, மற்ற ஊர்லயும் தவறுகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் மூலியமாக தான் இப்போ எது சூரியன் பூமியை சுத்துதா, பூமி சூரியனை சுத்துதா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் மதத்தையோ இல்லை வெறும் தர்க்கத்தையோ தத்துவங்களையோ நம்பக்கூடாது. யூ ஹாவ் டு அப்சர்வ் இன்டு த ஸ்கை அப்படின்னு ஒரு புது வேவ் ஆஃப் தாட் வருது. அப்சர்வேஷன்ஸ் செய்யப்படுகிறது. அந்த அப்சர்வேஷன்ஸ்ல இருந்து ஒரு சில லாஸ் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த சூரியன் பூமிக்கான உதாரணத்திலேயே சூரியன் தான் மையத்துல இருக்கு, சூரியனை பூமி சுற்றுகிறது அப்படின்னு நிறுவனது மட்டும் இல்லாம there were certain laws called the Kepler laws. இது எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸால தான் இந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும், இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு புது வேவ் ஆஃப் தாட்டை கொண்டு வந்தவருடைய பெயர் நான் இங்க எழுதுறேன், டைகோ பிராஹே. அதுக்கப்புறமா கெப்லர் வர்றாரு. இவர் இந்த டைகோ பிராஹே நிறைய ரீடிங்ஸ் எடுக்கிறாரு. இந்த வெறும் நேக்கடையிலேயே பார்த்து நிறைய குறிப்புகள் தரவுகளை எடுக்கிறாரு. அந்த தரவுகளை எல்லாம் கெப்லர் பார்க்கிறார். கெப்லரும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்றார். அந்த தரவுகளையும் வைத்து கொண்டுதான் இந்த கெப்லர்ஸ் லா வருகிறது. இந்த கெப்லர்ஸ் லா வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மாடர்ன் பிசிக்ஸினுடைய தந்தை என்று கூட அழைக்கப்படும் கலீலியோ உள்ள வர்றார். ஸோ கலீலியோ ஒரு பெரிய ரேஷனலிஸ்ட், நம்ம ஊர்ல பெரியார் மாதிரி கலீலியோ அந்த ஊர்ல. அண்ட் வித்தியாசம் என்னன்னா, he was also a scientist. ஸோ கலீலியோ வர்றார். கலீலியோ ரெவல்யூஷனைஸ் பிசிக்ஸ் என்று நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கலீலியோவால, ஆச்சரியமான விஷயங்கள் கலீலியோவால தெரிந்து கொள்ளப்படுகிறது. என்ன மாதிரி தெரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னா, கலீலியோ காலத்திற்கு முன்னால there was the great philosopher Aristotle. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பொருள் இந்த மாதிரி இப்போ தரையில இந்த மாதிரி ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இந்த பொருள் மேல நம்ம ஒரு விசையை செலுத்தினோம் அப்படின்னா, if a force act on this object will begin to move. இந்த பொருள் இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். ஸோ அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விசையோட ரோல் or the role of force is to change the position of the object. ஒரு பொருளுடைய பொசிஷனை மாத்துறது தான் ஒரு ஃபோர்ஸோட வேலை அப்படின்னு தான் அந்த காலத்துல இருந்தது. அதன் பிறகுதான் நம்ம கலீலியோ வர்றாரு. ஸோ கலீலியோ என்ன செய்யறாரு, கலீலியோ has been like ரியல் ரெவல்யூஷனரி. எந்த மாதிரி அப்படின்னா, வெளியே இருக்கிறத மட்டும் அப்சர்வ் பண்றதை நிறுத்திட்டு கலீலியோ பிகின்ஸ் டு டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ கலீலியோ என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்யறாரு
அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாருக்கும் இப்போ இந்த மாதிரி இதுக்கு வந்து இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பிளேன் ஒன்று வைக்கிறாரு. இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு இருக்கு. ஸோ கலீலியோ என்ன பண்றாரு, ஒரு உருளை ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த உருளைய இந்த இந்த இன்க்ளைன்டு பிளேனோட டாப் பொசிஷன்ல இருந்து அதை உருட்டி விடுறாரு. அது கீழே வர 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 எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த இந்த பூமி தரைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளை மாத்துறாரு. இந்த தீட்டாவை ஹி சேஞ்சஸ் திஸ் தீட்டா, இந்த தீட்டாவை மாத்துறாரு. ஸோ இந்த தீட்டாவை வேற வேற ஆங்கிள் வச்சு என்னென்ன நேரத்துல இது கீழே வருது அப்படின்னு பாக்குறாரு. எவ்வளவு மணித்துளி ஆகுதுங்கிறதெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு கலீலியோ அப்சர்வ்ஸ் ஒன் திங். கலீலியோ என்ன பாக்குறாரு அப்படின்னா, as the object comes closer to the ground, as object falls down to the earth, it begins to speed up. அதாவது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பூமியை நோக்கி கீழே விழ விழ அதோடைய வேகம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கலீலியோ முதல்ல கண்டறிகிறார். ஒரு மேலேந்து ஒரு பொருளை நம்ம இப்போ கீழே போடுறோம் அப்படின்னா அது நிலையான கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல கீழே வருதா, இல்ல கீழே வர வர அதோட வேகம் அதிகமாகுதா, இல்ல அதோட வேகம் குறையுதா, இந்த மாதிரியான கேள்விக்கு கலீலியோ முதல்ல ஒரு பதில் அளிக்கிறார். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மேலேந்து கீழே விழுறப்போ அதோடைய வேகம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பதில் அளிக்கிறார். ஸோ அவருடைய ஆய்வுகள் மூலியமா இந்த பதில் அளிக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தை அவர் மெஷர் பண்ணணும். இந்த உயரத்துல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இந்த டாப் பொசிஷன்ல இருந்து இந்த கீழே வர்றதுக்கு அந்த ஆப்ஜெக்டுக்கு இல்ல அந்த உருளைக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அப்படிங்கறத கலீலியோ மெஷர் பண்ணணும். நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல கடிகாரங்கள் கிடையாது. ஸோ கடிகாரங்கள் இல்லாத காலத்துல கலீலியோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபவுண்ட் ஃபேக்ட் ஆஃப் நேச்சரை கண்டறிகிறார். அண்ட் இந்த ஆய்வுகள் இந்த பந்து மேலேந்து கீழே வர்றப்போ அதோட வேகம் அதிகமாகுது, கீழேந்து மேல போறப்போ அதோட வேகம் குறையுது. ஸோ கலீலியோ ஒரு கேள்வி கேட்கிறார், கீழேந்தும் மேல வராம மேலேந்தும் கீழே போகாம ஒரு சமதளத்துல இந்த பந்து போச்சுன்னா அதோட வேகம் மாறக்கூடாது அப்படிங்கிறத நிறுவுறார். அண்ட் அதை நிறுவுவதன் மூலமாக கலீலியோ ஹஸ் சேஞ்ச் த old thought. என்ன சொல்றார் கலீலியோ, the role of the force is not to change the position of the object, the role of the force is to change the speed or velocity of the object. அந்த காலத்துல வெலாசிட்டி ஸ்பீடுங்கிற வித்தியாசங்கள்லாம் இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது. அதனாலதான் பட் புரிஞ்சுக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளுடைய விசையோடைய பங்கு என்ன அப்படின்னா, விசையோட பங்கு ஒரு பொருளுடைய வேகத்தை மாற்றுவது. சோ இது கலீலியோ கொண்டு வராது. சோ இது கலீலியோ இது ஒரு பெரிய அரிஸ்டாட்டில் மாதிரியான ஒரு பெரிய மேதையாகவே இருந்தாலும் இந்த சின்ன மாற்றத்தை அந்த பெரிய மாற்றம், சின்ன மாற்றம் இல்லை, இந்த பெரிய மாற்றத்தை கலீலியோ வந்து துணிச்சலோட கொண்டு வர்றாரு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் மாறுறது வந்து ஒரு விளைவு. Since the velocity of an object changes, it in turn changes the position of the object. So role of the force is to change the speed of the object or velocity of the object. So இதுதான் கலீலியோ கொண்டு வர்றாரு. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது வந்து சர் ஐசக் நியூட்டன். இப்ப எப்படி கொரோனால பேண்டமிக் இருக்கோ, ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் இருக்கிற காலத்துல எப்படி இப்ப லாக்டவுன் இருக்கோ அதே மாதிரி கேம்பிரிட்ஜ்லயும் இந்த மாதிரி ஏதோ பிளேக் நோய் வந்தது. அப்போ அவங்களும் பல்கலைக்கழகத்துக்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ ரொம்ப ஒரு மிக கூர்ந்த அறிவு இருக்கிற ஒரு இளைஞன் கார்டன்ல இருந்தாரு. கார்டன்ல இருக்கிறப்போ ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழுது. ஸோ நியூட்டன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, why does the apple fall? ஸோ இது நியூட்டன் கேட்கிற கேள்வி. ஸோ நாம இந்த கேள்வியில இருந்து தொடங்குவோம்.
இந்த கேள்வியில இருந்து தொடங்குவோம் அப்படின்னா எதை தொடங்குவோம் அப்படின்னா we will try to understand what physicists do. இயற்பியலாளர்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் இல்ல என்ன செய்கிறார்கள், இவ்வளவு நாள என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். Why does the apple fall? இது கேள்வி. இயற்கையில நம்ம ஒரு இது என்ன, this is an event. இது இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகே, ரியாலிட்டின்னு சொல்லலாம். ஆனா ரியாலிட்டின்னு சொன்னா பிலாசபி இருக்கிறவர்கள் ஏதாவது இதுல தவறு இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரியாலிட்டியில ரெண்டு இருக்கு, அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. ஸோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. அட்லீஸ்ட் we can say that is our perception of the reality. நான் பார்த்த பொழுது ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுது, இது நிகழ்வு. இந்த நிகழ்வை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கேள்வி வருது, ஏன் இந்த ஆப்பிள் அந்த மரத்துல இருந்து கீழே விழுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, இந்த கேள்விக்கு பதில் வேணும். இந்த கேள்விக்கு பதில் என்ன? நியூட்டன் ஒரு புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. There is something called as a gravitational force. The gravitational force வந்து ரெண்டு any two objects with masses attract each other. So ஆப்பிளுக்கும் நிறை இருக்கு, பூமிக்கும் நிறை இருக்கு. ஸோ அதனால இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. இந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனாலதான் ஆப்பிள் மண்ணுல வந்து விழுது அப்படின்னு நியூட்டன் ஒரு லா ஒண்ணு சொல்றாரு, ஒரு விதி. நிஜமாவே ஆப்பிளை பார்த்துதான் நியூட்டன் புவியீர்ப்பு வந்தது அப்படின்னு கூறப்படுகிறது. பட் தெரியல, அதுலயும் ஏதாவது ஸ்டோரிங்கிறது எனக்கு தெரியல. பட் it is at least it is the common belief. பட் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் காரணமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விதி வருவதற்கு வேற ஒரு காரணமும் இருக்கலாம், வேற ஒரு சில லைன் ஆஃப் தாட்ஸும் நியூட்டனுக்கு இருந்திருக்கலாம். அது வந்து in order to understand the Kepler's law of planetary motion. இது நீங்க எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். இந்த பூமி வந்து நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்துது, with sun at one of its focus. The time period of oscillation, the பூமி இந்த சூரியனை சுத்தி வர்றதுக்காக அந்த டைம் பீரியடோட ஸ்கொயர் வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூ. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஸோ இந்த கெப்லர்ஸ் லா, அதுக்கப்புறம் கலீலியோடைய அந்த பொருள் கீழே வர வர அதோடைய வேகம் அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கான்செப்ட்ஸ், நாலேஜ் which Kepler and Galileo and others have brought, நியூட்டனுக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உடைய அந்த ஐடியா வந்திருக்கும். பட் அதை மேபி இந்த ஆப்பிள் கீழே வந்து அதை வந்து ஒரு ஸ்பார்க்கா இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ எனி டூ ஆப்ஜெக்ட் வித் மாசஸ் அட்ராக்ட் ஈச் அதர், இதுதான் நியூட்டன் கொண்டு வந்த ஒரு விதி. ஸோ இப்ப நம்ம சொல்லலாமா, முடிஞ்சு போச்சு. ஏன் கேள்வி என்ன, ஏன் ஆப்பிள் கீழே விழுது? காரணம், எந்த ரெண்டு பொருளா இருந்தாலும் அதுக்கு எடை இருக்கும், அது நிறை இருக்கும், எடை இல்லை நிறை இருக்கும். அந்த நிறை இருக்கிறதுனா ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும், அதனால அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுது. ஸோ இதுதான் பிசிசிஸ்ட் பண்றதா? இயற்பியலாளர்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை தான் கொடுக்க முயல்கிறார்களா அப்படின்னு கேட்டா ஆமா. பட் இந்த விளக்கம் வந்து ஒரு முழுமையான விளக்கமா இருக்க முடியாது இந்த ஸ்டேஜ்ல. ஏன் அப்படின்னா இது ஒரு கதை. இந்த மாதிரி கதை யார் வேணாலும் சொல்லலாம் இல்லையா? சோ திஸ் இஸ் நாட் அ பிசிக்கல் தியரி. சோ நியூட்டன் என்ன செய்யறாரு, யூ ஹாவ் டு மேக் திஸ் அ பிசிக்கல் தியரி. ஓகே, சோ இப்போ கேள்வி, பிசிக்கல் தியரினா எப்போ ஒரு விஷயத்த நீங்க பிசிக்கல் தியரி அப்படின்னு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஐன்ஸ்டைன், பொடால்ஸ்கி, ரோசன் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு பேப்பர் ஒன்று எழுதியிருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்கல் தியரி ஆஃப் ரியாலிட்டி பி கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு பேப்பர் ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வு கட்டுரையில முதல்லயே
ஐன்ஸ்டைன், பொடால்ஸ்கி, ரோசன் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, in a complete theory means நம்ம இங்க உருவாக்குற அந்த physical theory, the complete theory, நான் அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதுறேன். There is an element corresponding to each element of reality அடுத்த வரி sufficient condition for reality of physical quantity is the possibility of predicting it with certainty without disturbing the system. ரொம்ப பெரிய லைன்ல ஃபிக்ஸே பண்ணிடலாம். சரி, கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். ஸோ இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்போ ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹைபோதசிஸ், ஒரு தியரியா எப்போ மாறும் அப்படின்னா, ரியாலிட்டியில நம்ம பார்க்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் for every element of reality, உங்க தியரியில there should be an element. ரியாலிட்டியில இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் தியரியில கரஸ்பாண்டிங்கா ஒரு எலிமெண்ட் இருக்கணும். இங்க ரியாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றது அவர் டே டு டே அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நீங்க மெஷர் பண்றது, இன்ஸ்ட்ருமெண்டல் அப்சர்வபிள்ஸ் நான் போடுறேன். அப்சர்வபிள்ஸ்னா நம்மளால எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அது. ஸோ இதெல்லாம் வந்து எலிமெண்ட் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ அது எல்லாத்தையும், அது ஒரு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரியாலிட்டிக்கும் தியரி, நீங்க கொடுக்குற அந்த தியரியில ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா a sufficient condition for reality of physical quantity is possibility of predicting it with certainty without disturbing the system. ஸோ இது ரெண்டாவது வரிக்கு அப்புறம் வருவோம். ஸோ முதல் வரி நம்ம பார்க்குற ஒரு ஒரு ரியாலிட்டியில நம்ம பார்க்குற ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு அப்சர்வபிளுக்கும் ஒரு ஒரு மெஷரபிள் குவான்டிட்டிக்கும் தியரியில ஒரு ஒரு குவான்டிட்டி அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கும். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூட்டன் என்ன சொல்றாரு, ஒரு பிசிக்கல் தியரி ஒன்று ரெடி பண்றாரு. பிசிக்கல் தியரி எப்படி ரெடி பண்றாரு? இன் டர்ம்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ஆர் ஐ கேன் சே இட் ஹஸ் a mathematical model. இது அவ்வளவு சரியான வார்த்தையா தெரியல. அட்லீஸ்ட் ஐ கேன் சே he has like the law is in the form of mathematics அப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, Newton comes up with is celebrated, which we call it as Newton's second law. Force is equal to mass into acceleration அப்படின்னு ஒரு ஒரு ஈக்குவேஷன், ஒரு லா ஒன்று நியூட்டன் வந்து ஃப்ரேம் பண்றாரு. ஆக்சிலரேஷன்னா என்ன? தமிழ்ல ஆக்சிலரேஷன்ங்கிறது தமிழ்ல முடுக்கம். அப்படின்னா என்ன? திசை வேகம் நேரத்தை பொறுத்து எப்படி மாறுது, அதுதான் முடுக்கம் ஆர் ஆக்சிலரேஷன். இந்த எஃப்ங்கிறது திசை. ஸோ இதெல்லாம் வந்து திசை வெக்டர்ஸ், அதனால மேல நம்ம வந்து ஏரோ போட்டிருக்கோம். இந்த எம் வந்து நிறை, மாஸ். ஸோ நியூட்டன் இந்த மாதிரி ஒரு லா ஒன்று ப்ரப்போஸ் பண்றாரு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் எப்படி தெரியும்? ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் ஸ்கொயரா இருக்கலாம் இல்லையா, இல்ல வேற ஏதாவது ஒரு ரிலேஷனா இருக்கலாம் இல்லையா? கரெக்டா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தான் ஃபோர்ஸ்னு உங்களால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆர் இன்னும் ப்ரிசைஸா இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னா, கேன் யூ டிரைவ் திஸ்? இஸ் இட் பாசிபிள் டு டிரைவ் திஸ் ஈக்குவேஷன்? நியூட்டன்ஸ் லாவை வந்து டிரைவ் பண்ண முடியாது.
ஓகே, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் ஒன்று இருக்கு. அதுல இருந்து நியூட்டன்ஸ்லாம் ரிசல்ட்டா வரலாம். பட் அகைன் அங்க வேற ஒரு அசம்ஷன் இருக்கும். ஸோ இன் பிரின்சிபிள் திஸ் கேனாட் பி டிரைவ்ட். ஸோ நியூட்டனுக்கு முதல்ல சொன்ன மாதிரி கெப்லர், கலீலியோ இவர்களுடைய அந்த நாலேஜ்ல இருந்தும், அவருடைய நாலேஜ்ல இருந்தும், அதுக்கு முன்னால இருந்ததுல இருந்தும், அவருடைய அறிவினாலும் இந்த மாதிரி ஒரு லா ஒண்ண ப்ரப்போஸ் பண்றாரு. சரி, எப்படியோ பண்ணிட்டாரு. சரி, இப்ப சரியா தவறா, இஸ் இட் a physical theory அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கான பதில் இதுதான். என்ன அப்படின்னா, நியூட்டன் இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கால்குலஸ் இதை எழுதினா F is equal to m into d square r divided by dt square ன்னு எழுதும். இதுதான் ஆக்சிலரேஷன். Acceleration is d square r divided by dt square. So இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா, this is a second order differential equation. நியூட்டன் தான் இந்த கால்குலஸ் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டே கொண்டு வராரு. ஆனா அதுல சர்ச்சை இருக்கு. லேப்னேஸ் கொண்டு வந்தாருன்னு கூறப்படுகிறது. பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிபெண்டா ரெண்டு பேரும் பண்ணாங்கிறது. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா we will get a solution. The solution is we will get r as a function of time. அப்படின்னா என்ன அப்படின்னா, rங்கிறது பொசிஷன், position as a function of time. அப்படின்னா என்ன, நேரத்தை பொறுத்து ஒரு பொருளுடைய பொசிஷன் எப்படி மாறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். எங்க இருந்து கிடைக்கும்? இந்த நியூட்டன்ஸ் லா சால்வ் பண்ணா கிடைக்கும். இந்த ஃபோர்ஸ் என்ன, ஆப்பிள் பூமியை நோக்கி விழுற கேஸ்ல திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வேற ஏதாவது ஒரு கேஸ்ல அந்த ஃபோர்ஸா இருக்கும். ஸ்ப்ரிங் கேஸ்ல இட் இஸ் கால்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும். Gm டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து லைட்டா ஆசிலேட் பண்ணி விட்டோம்னா அந்த ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கே இன்டூ எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சைஸ் மேக்னிடியூட் எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் வில் பி a second order differential equation. and இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? we will get position as a function of time. ஸோ இந்த மாதிரி position as a function of time கிடைக்குது. இது வந்து நான் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் நான் பண்ண தேவையில்லை. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும். இந்த ஆர் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் த பொசிஷன் அட் டைம் t equal to 0. இந்த ஆப்பிள் விடறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அதோட பொசிஷன் என்னவாக இருந்தது, அண்ட் வாட் இஸ் த வெலாசிட்டி at time t equal to 0. and in most of the cases we will have it to be 0. இந்த கேஸ்ல அட்லீஸ்ட் 0, ஏன்னா ஆப்பிள் மரத்துல இருந்தது. ஸோ அது நகர வாய்ப்பு இல்லை. ஸோ அதோடைய இந்த ஆர் டாட்னு நான் போட்டிருக்கிறது அதோடைய வெலாசிட்டி, இல்லைன்னா நான் வீண் எழுதிடுறேன். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டா எனக்கு ஐ வில் கெட் திஸ் பொசிஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு தியரியில இருந்து எனக்கு கிடைக்கும். இப்போ எப்போ இந்த பிசிக்கல் தியரி வந்து ஒரு சரியான தியரி அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நிஜமாவே ஒரு ஆப்பிள் மரம் இருந்து அந்த மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழறப்போ நான் வந்து ஒரு ஸ்கேல் ஒண்ணு வச்சு, இதெல்லாம் நிஜத்துல இல்ல, நான் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டயத்துலயும் ஒரு மணித்துளிலையும் இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்பிள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணோம்னா we will get an experimental data. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவும் இங்க தியரியில இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணதுனால கிடைச்சிருக்கிற இந்த ஆர் ஆஃப் டி, இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போக்கணும். அது மாத்திரம் இல்ல, அதை தவிர என்ன, இப்போ என்னால இது மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஐ கேன் கெட் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்பிளோடைய வேகம் ஒரு மணித்துளியிலையும் என்ன அப்படிங்கறது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ
உங்களோட தியரி சரியான தியரியா இருந்ததுன்னா அதுதான் இந்த ரெண்டாவது வரி, இந்த சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் இந்த ரெண்டாவது வரி கூறுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களோட தியரி வந்து ஒரு சரியான தியரியா இருக்கிற பட்சத்துல, ரெண்டாவது வரியில முதல் வரி, ஓகே சார், இந்த ரெண்டாவது வரியில முதல் வரி சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப இங்க உங்களுக்கு கிடைக்குது இல்லையா வேகம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லேப்ல உங்களுக்கு ஒரு வேகம் கிடைக்குது இல்லையா, இந்த வேகத்துக்கு கரஸ்பாண்டிங்கா நீங்க தியரியில இருந்து எனக்கு ஒரு வழி சொல்லணும். இந்த ஆர் ஆஃப் டிங்கிற விஷயம் எனக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கிடைக்குது அப்படின்னா, இந்த தியரியில இருந்து கேன் ஐ கெட் வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், என்னால வேகம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் என்னன்னு எடுக்க முடியுமா, கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியணும். அண்ட் அப்படி கொண்டு வர முடிஞ்சா அந்த வெலாசிட்டியும் இந்த வெலாசிட்டியும் மேட்ச் ஆகணும். ஸோ நியூட்டன் என்ன சொல்றாரு கால்குலஸ்ல, வெலாசிட்டியோட டெஃபினிஷனே என்ன, v is nothing but rate of change of dr by dt. இங்க மேத்தமெட்டிக்கலா வந்திருக்கிற இந்த ஆர் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அது நியூட்டன் வந்து அவரோட தியரியில சொல்றாரு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற அந்த வெலாசிட்டியும் இந்த நிஜமாவே நீங்க வந்து இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட்லயும் இதோடைய வேகம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு வர்ற வேல்யூவும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகும். நீங்க இன்னும் நீங்க ஒன்னும் இந்த ரியாலிட்டியில உங்களால என்னென்னலாம் டிஃபைன் பண்ண முடியும், ஆக்சிலரேஷன் ஒன்று டிஃபைன் பண்ண முடியும், அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உங்க தியரியில ஆக்சிலரேஷன் எப்படி கொண்டு வர்றதுன்னு ஒரு வழி இருக்கா, அப்படி ஒரு வழிமுறை இருந்தது அப்படின்னா நீங்க ஆக்சிலரேஷன் சொல்லணும், இங்க எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு வேல்யூ இருக்கும், அது ரெண்டும் எல்லா மணித்துளியிலையும் மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ரியாலிட்டி தேர் மஸ்ட் பி அன் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் இன் யுவர் தியரி அண்ட் ரெண்டும் மேட்ச் ஆகணும். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் ரியாலிட்டி ஆஃப் அ பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி நீங்க பாக்குறோம் இல்லையா, பொசிஷன், வெலாசிட்டி, மொமெண்டம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டி. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி எப்போ நிஜமாவே ஒரு நிஜமான ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா, there should be a possibility of predicting it with certainty without disturbing the system. அந்த சிஸ்டத்தை தொந்தரவு பண்ணாம இந்த ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுறப்போ இந்த சிஸ்டத்தை, இந்த ஆப்பிளையோ இந்த மரத்தை இந்த மண்ணை எல்லாம் தொந்தரவு பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியணும், அதோடைய தூரத்தையும் வேகத்தையும் முடுக்கத்தையும் மெஷர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எந்த பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் அ ரியாலிட்டி, ரியல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ இந்த வரி இப்ப நமக்கு பெருசா தேவைப்படாது, இது குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து தாக்குறதுக்காக, கண்டம் பண்றதுக்காக ஒரு டெவலப் பண்ண ஒரு பிசிக்கல் ரியாலிட்டி. ஸோ it does not fit into the reality which Einstein says. பட் அது நமக்கு தேவையில்லை. பட் இதுதான் பிசிக்ஸ்ல நம்ம செய்யற விஷயம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஒண்ணு பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு டேட்டா, அந்த டேட்டாவும் நீங்க உருவாக்கி இருக்கிற இந்த மேத்தமேட்டிக்கல் மாடலும் சமமாக இருக்கணும், எல்லாமே மேட்ச் ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கிற இத்தனை பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் கரஸ்பாண்டிங்கா உங்க தியரியில ஒரு எலிமெண்ட் இருக்கணும். இப்ப இங்க பார்த்தோம் இல்லையா, வேகம்னா வேகத்துக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம ஒரு பதில் சொல்லுவோம். அந்த பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேகம் கிடைக்கும். அதை இன்னொரு வாட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடுக்கம் கிடைக்கும். அதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா there is something called as a jerk. ஸோ இந்த மாதிரி ரியாலிட்டியில உங்களால என்னென்னலாம் மெஷர் பண்ண முடியுமோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதெல்லாத்துக்கும் அந்த தியரியில ஒரு வழி இருக்கணும் அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அண்ட் தியரியில வர்ற ப்ரெடிக்ஷனும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் மேட்ச் ஆகணும். ஸோ இதுதான் பிசிக்ஸ்ல பண்ற விஷயம். பட் ஹேவிங் செட் தட், இவ்வளவுலாம் முடிஞ்சிருச்சே, அப்போ ஒரு பிசிக்கல் ரியாலிட்டிக்கு இல்ல ஒரு ஈவெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு தியரி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி அந்த நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை கிராவிட்டிங்கிற ஃபோர்ஸின் மூலியமாக நியூட்டன் சொன்ன இந்த விளக்கத்தை ஐன்ஸ்டைனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்ததுக்கு அப்புறமா கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸே இல்லை, கிராவிட்டிங்கிறது ஸ்பேஸ் டைம் 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல உருவாகக்கூடிய ஒரு கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கர்வேச்சர்ல எனி பார்ட்டிகிள் ஃபாலோஸ் த ஷார்டஸ்ட் பாத் அப்படின்னு இந்த கதையை முடிக்கப்பட்டது. ஸோ அதனால
ஒரு ஈவெண்ட்டுக்கு இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட மேத்தமேட்டிக்கல் மாடல் தான் இருக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் பிசிக்ஸ் பீப்புள் டூ. ஸோ இதுல 2 பிரிவுகள் இருக்காங்க. இந்த மரத்துல இருந்து ஆப்பிள் விழுறத பார்த்து அந்த ரீடிங்ஸை நோட் பண்ணி கொண்டு வர்றவங்களுக்கு பேரு எக்ஸ்பெரிமெண்டல் பிசிசிஸ்ட். சரி, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மரத்துல இருந்து கீழே ஆப்பிள் விழுறது ரொம்ப சுலபமான எக்ஸ்பெரிமெண்ட், பட் ரொம்ப கடினமான சொபிஸ்டிகேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஆய்வகங்கள்ல நடக்கும். இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்ட கிராவிடேஷனல் வேவை டிடெக்ட் பண்றது, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாத அளவு அக்யூரசியில ரீடிங்ஸ் வேணும். ஹிக்ஸ் போசான் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறவங்க எக்ஸ்பெரிமெண்டல் பிசிசிஸ்ட். இந்த மாதிரியான மேத்தமேட்டிக்கல் மாடலை உருவாக்குறவங்க தியரிட்டிக்கல் பிசிசிஸ்ட். கேள்வி, ஏன் மேத்தமேட்டிக்கல் மாடல், மேத்தமேட்டிக்ஸ் ஏன் இதுக்குள்ள வந்தது பிசிக்ஸ்குள்ள ஆர் நேச்சுரல் சயின்ஸ்குள்ள? அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல, பட் வந்துருச்சு. கலீலியோ என்ன சொல்றாருன்னா, மேத்தமேட்டிக்ஸ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் நேச்சர்னு சொல்றாரு. ஸோ இது நான் சொல்றப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பிஎஸ்சி படிக்கிறப்போ மேத்தமேட்டிக்ஸ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் நேச்சர்னு சொல்றப்போ ஒரு டிபேட் ஒன்று வந்தது ஒரு வாத்தியாரோட எனக்கு. ஸோ இப்போவும் எனக்கு அப்படிதான் தோணுது. பட் கலீலியோ அப்படி சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் எனக்கு தோன்றது, எனக்கு தெரியல, கலீலியோ அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ பிசிக்ஸ் இஸ் த லா, லைக் பிசிசிஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஸ் ஆஃப் நேச்சர். அண்ட் இந்த லாஸை மனிதர்களுக்கு சாதகமாகவும் மனிதர்களுக்கு எதிராகவும் பயன்படுத்துறவங்க அப்ளைட் பிசிசிஸ்ட். அண்ட் அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் பிசிக்ஸ். ஆச்சரியமான விஷயம், வை மேத்தமேட்டிக்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல். மனித மூளையிலேருந்து இஸ் இட் அன் இன்வென்ஷன் ஆர் டிஸ்கவரின்னு நிறைய 2 பக்கத்துலயும் நிறைய சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு மனித மனத்திலேருந்து, மனிதர்களுடைய மூளையிலேருந்து வந்ததுதான். ஸோ அப்படி மனித மூளையிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தியரி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நேச்சர்ல இருக்கிற விஷயங்களை, மனிதனுடைய பர்செப்ஷன், மனிதனுடைய இன்ட்யூஷன், மனிதனுடைய நாலேஜ், லைக் பர்செப்ஷன் குறைஞ்சு போற இடங்கள்ல இல்ல தொடவே முடியாத இடங்கள்ல இந்த மேத்தமேட்டிக்ஸ் எப்படி பயன்படுது, எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண பயன்படுது அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயம். இது மட்டும்தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்டா, என் ஒப்பீனியன் இது மட்டும்தான் ஒரே வழி இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய philosophers or spiritual people or some religious people, they may claim there are other ways, but at least one thing I can say, this is the most democratic way. அதாவது இமயமலையில நான் போய் தவம் பண்ணி இயற்கையை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை, எல்லாராலையும் முடியாது. யாரோ ஒருத்தர் 2 பேரால தான் அது உண்மையாக இருக்கிற பட்சத்துல முடியும். ஆனா இது அப்படி இல்லை. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இஸ் யூனிவர்சல். யாருக்கு யூனிவர்சல் இன் தி சென்ஸ் அது எல்லாருக்குமானது. யூனிவர்சல்னா எல்லா இடங்கள்லயும் வேலிட் அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். There are realms where Newton's laws of motion and things were questioned. The definitions of space and time which Newton gave has been questioned and revamped. But அதை பத்தி நான் சொல்லல. This is common, universal in the sense this is true for anyone. யாருனாலும் நியூட்டன்ஸ் லா பயன்படுத்த முடியும், யாருனாலும் நியூட்டன்ஸ் லாவை பயன்படுத்தி இருக்கிற விஷயங்களை பயன்படுத்த முடியும். ஸோ இன் தட் வே இட் இஸ் மோர் டெமோக்ராட்டிக் in understanding, in an attempt to understanding nature. Okay, so this is my understanding of what physics is or what physics people are doing. Okay, so இந்த பேப்பர்ல இந்த வீடியோல வந்து ரொம்ப ஓரளவு அப்ட்ராக்டா கதையா போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோல இருந்து நம்ம we will take serious physics topics and work on it. Let us start with some மெக்கானிக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்துக்கிட்டு அதுல நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.